செங்கன்மால் லயன்ஸ் அணியினருக்கு எங்களுடைய விளையாட்டுக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அணிக்காக மிகவும் அற்புதமாக விளையாடி 21 ரன்களை எடுத்த அரவிந்த் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்க இருக்கிறது. 16 பந்துகளில் 21 ரன்கள் அரவிந்த். மேன் ஆஃப் த மேட்ச் அரவிந்த் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனது அணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார் அரவிந்த் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்படுகிறது. மரக்கன்று மறக்காம வாங்கிக்கோங்க. 6 அடிச்சதுக்காக மரக்கன்றுகள், இந்த மரக்கன்றை உங்களுடைய ஏரியாவில் வச்சு அடுத்த வருஷம் வரும்போது, ஹலோ பிரதர் வாங்க, கூச்சப்படுவீங்களா? சரி நீங்க பேசாதீங்க, நான் பேசுறதாச்சும் கேட்டு போங்க. வாங்க, நீங்க எதுவுமே பேச தேவையில்ல, நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன். சரி கேப்டன் வாங்க. பிரதர் இவ்வளவு கூச்சப்படுறீங்க, கூச்சப்படாதீங்க. கேப்டன் உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்க, இந்த போட்டியில நீங்க கலந்துக்கிட்டது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, இந்த ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்றிருக்கீங்க, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். செங்கல்மால்ல இருந்து எவ்வளவு பேர் இந்த ஆட்டத்தை பாக்குறாங்க. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க ஏரியால யாருக்கிட்டனா பேசுனீங்கன்னா அப்புறம் உங்க ஏரியா ஆளுங்களே உனக்கு பயங்கரமா திட்டுவாங்க. புரிதுங்களா? அங்க நீங்க அதிகமா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில வார்த்தைகள் கேமரா பார்த்துட்டு செங்கமால் மக்கள்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. வாங்க பிரதர். சரி உங்க பேரு ஊர் மட்டும் சொல்லுங்க, ஒரு உங்க டீம் பத்தி ஒரு விஷ் பண்ணுங்க. வாங்க வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. ஆனா உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க சொல்லுங்க, உங்க டீம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களால் முடிஞ்சதை. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விளையாட்டுல தான், சின்ன சின்ன விளையாட்டுல கலந்துக்கிட்டு அது போல தான் பேச ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு எதுவுமே இல்லாம கூச்சப்படாம ரொம்ப போல்டா சமுதாயத்துல எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் வளர்த்துக்கணும். நம்ம நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் வர சன்னதிகள் இது போல நிறைய பேசணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம். உங்களை ஏதோ பேச வச்சு மீடியாவுக்கு முன்னாடி உங்களை தொந்தரவு பண்றதுலாம் நினைச்சுக்காதீங்க. இது எல்லாமே நம்மளை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். பேசுங்க. இப்போ ரொம்ப நன்றி. முதல்ல போன வருஷம் வந்தோம், போன வருஷம் முதல் ரவுண்ட்லேயே தோத்துட்டோம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் போயிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த கோவளம் கிரிக்கெட் கிளப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி போட்டிலாம் இங்கேயும் நடக்கிறதில்ல, இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிரம்மாண்டமான அளவுலையும் நம்ம ஒன்றிய அளவிலையும் நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. போன வருஷம் நடந்தது, அதுவும் நல்லா பிரம்மாண்டமாக நடத்துனீங்க. இதுக்கே பெரிய சந்தோஷமும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ்ண்ணா. எதுக்காக இதை தேங்க்ஸ் சொல்றேன்னா, உங்க ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி தோல்வின்றது அது ரெண்டாவது விஷயம். நம்மளோட ஊரை சேர்ந்தவர் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்ல டிவியில வராருன்றது சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க பேச பேசதான் உங்களுடைய இளைஞர்கள் வெளியே அண்ணன் பேசினார், அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகலாம். இப்படிதான் நம்ம வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. நிச்சயமாக அடுத்த மேட்ச்ல வெற்றி பெற்று கேப்டன் வராதீங்க, நீங்களே பேசுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆர்டிசிசி தண்டலம் வெர்சஸ் லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப். மேல போயிருக்கு, 3 பேர் ஓடி வராங்க. டைவ போட்டாருங்க, பட் பால் பிடிக்க முடியல. பட் வெரி குட் ட்ரை. ஆர்டிசிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. பரத் சொல்லுங்கண்ணா.
ஓகே, வாழ்த்துக்கள். நீங்க இந்த லாஸ்ட் இயர் நீங்க இதுல வந்து பேசிருக்கீங்களா, கமெண்ட்ரி பண்ணிருக்கீங்களா? ஆமா நான் பண்ணிருக்கேன், பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஓகே, அதுக்காக தான் கேட்குறேன். காதல் பரத் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க அந்த ஞாபகம் வருது. நீங்க மார்னிங் வந்த டைம் எனக்கு தெரியாதனால தான் நான் கொஞ்ச நேரம் அதிகமா பேசிட்டேன். No problem, நீங்க no problem. பிரமாதமா கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா, கிரிக்கெட் பத்தி நன்றி. அதிகமான நுணுக்கங்கள் உங்களுக்கு தான் தெரியும். நம்மளாம் வந்து பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, நாங்க இடையில வந்து ஏதாவது ஒரு மிமிக்ரி மாதிரி பேசிட்டு அப்படியே போயிடுவோம். பட் உங்களோட ஸ்பீச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் கமெண்ட்ரியில் இருந்து ஆள் வரல. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேஷன் பண்ணுறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். யூ கண்டினியூ. கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணா. ஸோ ரெண்டுமே முக்கியம் தான் லைஃப்ல, மேலே கீழே லெஃப்ட் ரைட் அப்படின்னு அந்த மாதிரி நுணுக்கங்கள் இருந்தாலும் அங்க எங்கன்னு ஒரு மாதிரி ஜாலியா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சங்கு மாம்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த டோர்னமெண்ட் ரொம்ப ஆக்டிவா வச்சிட்டு இருக்காப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நம்மளுடைய சியர் கேர்ள்ஸ் இன்னைக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி வந்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா வந்திருக்காங்க பாருங்க. ஹலோ, எவ்வளவு அழகா காலையிலேயே வைப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க. சொல்லுங்க அண்ணா, கேர்ள்ஸும் நீங்களும் சொல்லி வச்ச மாதிரி ப்ளூ கலர்ல போட்டு வந்துக்கிறீங்களே, என்ன விஷயம்? சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது. அண்ணா, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். சத்தியமா அப்படிலாம் கிடையாது பிரகா. அவங்க ஒரு இதுல வந்திருக்காங்க, நானும் என்னோட காஸ்டியூம் வாடகை எடுத்து நான் போட்டுட்டு வந்துக்கிறேன். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சேர் கேர்ள்ஸ் வந்திருக்க எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஆக கேமராமேன் ஃபோக்கஸ் கரோ. ஒட்டுமொத்த திருப்பூர் ஒன்றியம் மக்களும் பார்க்கணும், இங்க சேர் கேர்ள்ஸும் லாஸ்ட் இயர் மாதிரி இருக்காங்கன்னு. அவுட். ஆனா உங்க தலையில இருக்க ஹெட்பேண்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு லெக் சைடுல அடிச்சிருக்காங்க. ஒரு ரன், ரெண்டாவது ரன் ஓடுறாரு, தனியா ஓடுறாரு. இந்த பக்கம் தனியா ஓடுறாருங்க. என்னங்க கபடி ஆடிட்டு இருக்கீங்க? ஓகே, டன். 2 ஓவர் கடைசியில முடிச்சிருக்காங்க. 2 ஓவர் லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் எவ்வளவுங்க அடிச்சிருக்காங்க 2 ஓவர்ல? 25 ரன் அடிச்சிருக்காங்க. பா, ஒரு ஓவருக்கு ஆல்மோஸ்ட் 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 2 ஓவர்ல 25 ரன், ஒரே ஒரு விக்கெட் தான் விட்டுருக்காங்க. ஸோ 2 பிரம்மாண்ட 6 அடிச்ச கௌதம் காட்டன் போல்டு வெளில உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் கோபாலும் சிவா 2 பேர் உள்ள ஆடிட்டு இருக்காங்க. 2 ஓவர் 25 ரன். இன்னும் 3 ஓவர்ல என்னங்க பண்ண போறாங்க? ஒரு 50 ரன் பார்க்கலாமா இன்னைக்கு? கேட்ச்னு கத்திருக்காரு. ஐயோ, என்னங்க வேற மாதிரி கேட்ச். சூப்பர் கேட்சுங்க, லாங் ஆஃப் திசையில. பாருங்க, ஒரு பேர் என்னங்க? சந்தோஷா? சந்தோஷ். நல்ல கேட்ச் சந்தோஷ். நோ பாலா? இவ்வளோ லேட்டா சொல்றீங்க? ஏதோ படத்துல போலீஸ் கடைசியா வர மாதிரி கடைசியில சொல்றாரு அம்பையர். நோ பால் சந்தோஷ், சாரிப்பா, மறுபடியும் அதே இடத்துக்கு போயிடுப்பா, இன்னொரு கேட்ச் வரும்.
ஃப்ரீட்டா ஒயிட் பால் மறுபடியும் போடணும் ஒயிட் பால். சந்தோஷ் கஷ்டப்பட்டு பிடிச்சாருப்பா அந்த கேட்ச. என்ன சந்தோஷ் இப்படி பண்ணிட்டாங்க. இன்னொரு வைடா, இன்னொரு வைடுங்க. பூப்பந்து போட்டிருக்காரு, வெளியே போயிடுச்சுங்க. ஒரு ஃபுல் டாஸ், பட் ஒரு ரன் தாங்க கிடைக்கும், ஒண்ணுதான். இந்த ஊர்ல பல வைடு, ஒரு நோ பால், ஒரு 6 எல்லாமே பார்த்துட்டோம். ஒரு ரிவர்ஸ் ஹிட்டுங்க. ஐயோ என்னங்க 6ஆ? இந்த பக்கம் நேரா ஆடி இருக்காரு, பின்னாடி ஒரு 6, முன்னாடி ஒரு 6. எப்போ ஒரு யாக்கருக்கான ட்ரை. சூப்பர் ஆடிட்டு இருக்காரு கோபால் ஸ்பிளிண்டர். 6 பால்ல 22 ரன் அடிச்சிருக்காரு அவர் மட்டுமே. லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் 3 ஓவர்ல 48 அடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் 50. பட் இன்னும் 2 ஓவர் இருக்கு, அதுதான் ஆச்சரியப்படுற விஷயம். இன்னும் 12 பால் இருக்கு, இன்னும் எவ்வளவு அடிப்பாங்கன்னு தெரியல. இதை விட முக்கியமான விஷயம் 2 ஓவர் இன்னும் இருக்கு. சோ 12 பால், 9 விக்கெட்டை பாக்கெட்ல வச்சிருக்காங்க. ஒரு நோ பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. போலர் நேம் சொல்லுங்கப்பா. போலர் நேம் சுமன். சுமன் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க உங்க டீமுக்கு. இன்னொரு வைடா. நான் சுமன், உங்க டீமை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா உங்க டீமுக்கு. 50 ரன்னுப்பா ஸ்கோர், 2 வைடு. மூன்றாவது வைட். ரைட்டு. பழைய நினைவுகள் எனக்கு ஞாபகம் வருது பரத், என்னுடைய பழைய நினைவுகள். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி தான் போலிங் போடுவீங்களா? அதுதான் சொல்லிட்டேனே, பழைய நினைவுகள் ஞாபகம் வருது.
சூப்பர் ஷாட்டுங்க. 6. இன்னொரு ஷாட்டுங்க அதே இடத்துல போயிருக்கு. 2 பால் 10 ரன் ஆடி இருக்காரு. ஒரு 6 ஒரு 4. இன்னொரு வைடுங்க. இப்போ இது வைட்ல ஒரு சிங்கிள் வேற. So, 2 பால் தான் போட்டிருக்காரு. குட் ரன்னிங், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கு நடுவுல. நல்லா பேசிக்கிறாங்க உள்ள. அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தான் அவுட் ஆகாம இருக்க முடியும். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் வர்சஸ் கிங்ஃபிஷர் டீம் களிப்பட்டூர். 2 டீம் கேப்டனும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பெரிய ஷாட்டுங்க, நேரா கீப்பர் முக்கு மேல இருக்கு. குட் கேட்ச், அவுட். ஒரு 15 ரன் கொடுத்திருப்பாரு. பட் இருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க, பரவாயில்ல. ஓவர் முடிஞ்சிருக்குப்பா. 4வது ஓவர். 68க்கு 2 லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் ஒரு 20 ரன் அடிச்சிருக்காங்க இந்த ஓவர்ல. மிதுன் வந்த உடனே ஒரு ஷாட், ஒரு ரன். நம்மளோட ஹார்ட் ஹிட்டர் கோபால் ஸ்பிளிண்டர் 11 பால் 34 ரன் அடிச்சிருக்காருங்க. 3 4 3 6. இன்னொரு 6 இருக்கா? எஸ், பரவாயில்லங்க. நான் கேட்ட ரிப்ளை கொடுக்குறாரு பேட்ல. मिस्टर डीजे चेयर गर्ल से
அவங்க வைப்புக்கு ஏத்த மாதிரியா பாட்டு போட சொல்றாங்க. பரிணாம வளர்ச்சி. நான் கம்பி கட்டுறணும் இல்ல பில்டப் போடணும் பீலா போடணும் பாத்துக்கலாம். நம்ம பெர்ஃபார்மன்ஸுங்க சரியில்லைன்னா எனக்கு சோறு போட மாட்டாங்க. தயவு செய்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க அவங்களுக்கு ஏற்ற போல பாட்டு போடுங்க. ஏன்னா ரொம்ப சேர் கேர்ள்ஸ் ஆர்வமா இருக்காங்க. ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காங்க. கீப்பர் டைரக்டா அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்டம்ப்ல. சோ ஒரு ரிவ்யூ. பரத், அண்ணா சொல்லுங்க. அங்குமார் அண்ணனுக்கு மேட்ச் வேற இருக்கு 10ஆம் தேதி. மறக்காம நம்ம தான் கமெண்ட்ரி பண்றோம். ஐயோ, நான் முதல்ல காலையில 6 மணிக்கே இங்க இருப்பேன். நோ வரிஸ். 6 மணிக்கே வந்துருங்க. அவர் வந்து அந்த டீமோட மெயின் போலர் வேற. ஆமா, நான் இப்பதான் அவரோட புகழெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, இன்னும் நிறைய பாப்பீங்க, கவலைப்படாதீங்க. இது என்ன, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா 10ஆம் தேதி எல்லாம் கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில வந்துருங்க. ஓகே விஜய், இப்போ போட்ட மாதிரி இடையில போடுங்க. கண்டினியூஸா இதே போடாதீங்க. சாங்ஸ் பிளஸ் அந்த மிமிக்ரி சம்பந்தமான இதுவும் போடுங்க. ஓகே டிஜே. ரிவ்யூல நாட் அவுட். கண்டினியூ பண்றாரு. ஒரு வைடோட கண்டினியூ பண்றாரு. பரத் அண்ணா 10ஆம் தேதி நாங்க விளையாடுற டீம் வந்து ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்கு நீங்க தான் கொஞ்சம் வைப் ஏத்தி விடணும். So, நாங்க பாத்தீங்கன்னா ஸ்கோப் டீம்ல இருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டேன். ஸ்கோப் டீம்ல கிட்டத்தட்ட 50-60 பேர் இருந்தா நாங்க என்னைக்கு விளையாடுறது சொல்லுங்க இல்லையே. பாப்போம். இல்லையே அண்ணா, கொஞ்சம் தவற திருத்தி கொள்ளுங்க. நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்களா இல்ல அவங்க அமுச்சு வச்சுட்டாங்களா? நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம், அவங்களாம் அனுப்பல. அவங்க எங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. என்ன வந்து டீம்ல இருக்க சொன்னாங்க, ஓவர் போடுனாங்க. பட் இருந்தாலும் அணி கருதி நான் வெளியில வந்து புதுசா ஒரு அணியை உருவாக்கி அதை வெற்றி பாதை கொண்டு போய் கோப்பையை அடிக்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கிறேன். அண்ணா, அரசியல் பேசாதீங்க. தனியா போயிட்டு புது அணி வேற உருவாக்குறீங்க. அரசியல் பேசாதீங்க, வேண்டாம். அரசியல்லாம் அங்க பேசலங்க, உண்மையை தான் சொல்றோம். மேபி 3வது ரவுண்டு 4வது ரவுண்டுல ஸ்கோப் டீமை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். உங்க டீமோட ஸ்கோப் அணியின் டிஜே ஸ்கோப். இப்போ என்னோட டீமை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, டீமை பத்தி இப்பதான் பேசினேன், வெளியில வந்துட்டேன்னு. டீம் ஸ்கோப் டீமின் நம்பிக்கை நட்சத்திரம், ஸ்பான்சர், கேப்டன், கோச் அண்ட் மிடில் ஆர்டர், ஃபர்ஸ்ட் பவுலர், எல்லா நேரத்திலையும் பங்களிப்பை கொடுக்கக்கூடிய, சிறப்பான பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் அண்ட் ஸ்கோப் நிறுவனர் ஜே சுந்தர் வந்திருக்காரு. அவருக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஜே கொஞ்சம் ஹோல்டு. காலை வணக்கத்தை நம்மளுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பதான் எல்லாத்தையும் பேசணும் கிரிக்கெட் பத்தி. நான் பேசிட்டு இருக்கும் போதே அவரே வந்துட்டாரு. மேபி அவரே வந்து டீம்ல விளையாடுவாரா இல்லையான்னு தெரியாது. டீமோட நலனை கருதி மேபி அவர் வந்து வெளியில உட்காந்து ரசிக்கலாம், பார்க்கலாம், எப்படி வேணுமே இருக்கலாம். ஒருவேளை நான் 10ஆம் தேதி விளையாடுறத பார்த்துட்டு, என்னோட அந்த வெறித்தனமான விளையாட்டை பார்த்துட்டு அவரும் களத்துல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பரத், கண்டிப்பா இவ்வளவு நேரம் மனப்பாடம் பண்ண மாதிரி பேசினேன், இந்த மாதிரி போட்டு என்ன அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா 10ஆம் தேதி ஒரு அட்டகாசமான மேட்ச் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கிடையாது, ஜஸ்ட் 5 days from now. அதுல இருந்து பிளேயர்ஸ் வர நான் உனக்கு ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லல. ஐபிஎல்ல அன்சோல்டு பிளேயர் மாதிரி நாங்க ரொம்ப கோல்டு பிளேயரா இருக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணைத் தலைவரோட கணவர் பெருமாள் அந்த டீம்ல இருக்காரு. அப்படிங்களா? ஆமா, சங்குமார் நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் இருக்கேன். அப்புறம் உமாபதி, த ஓல்டு பிளேயர் உமாபதி இருக்காரு. அதுக்கப்புறம் கஜா இருக்காரு. செக் 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 செக். முன்னாள் கவுன்சிலர் சக்கரபாணி இருக்காரு. ஓகே, இதுல ஒரு முக்கியமான விஷயம், உமாபதி இருக்கிறாரு சொன்னாரு. அவரோட பெட் நேம் டி மாமா. டி மாமா உமாபதி இருக்கிறாரு. டி மாமாவா?
ஓகே மேபி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கோபு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் விஎஃப் சதீஷ் இருக்காரு, மற்றும் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து கேப்டனுக்கு தான் தெரியும். ஸோ அதெல்லாம் எல்லாமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ டீமை ஒரு 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 பலம் வாய்ந்த டீமாக கட்டமைக்கிறதுக்காக நாங்கள் தயார் பண்ணோம். ஆனால் இன்ன வரைக்குமே அதை கட்டமைக்க முடியல. அடுத்து வர நாட்களில் தான் தெரியும். கண்டிப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிடுவீங்க. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கீங்க. பிரகா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். மேபி டீம்ல வந்து ஆட்கள் பற்றாக்குறையா இருந்தா சேர் கேர்ள்ஸை பயன்படுத்திக்கலாமா விளையாடுறதுக்கு? அவங்க நல்லா ஆடுறாங்க. அவங்க திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்டு இருந்தா தாராளமா பயன்படுத்திக்கலாம். அப்படிலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் காட்டிலும் தினமும் அவங்க தான் நல்லா ஆடுறாங்க. ஸோ எங்களுக்கு ஆடுற பிளேயர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் கோப்பையை வெல்ல முடியும். ஸோ நான் வந்து வேண்டுகோள் விடுத்துக்கிறேன், பிளேயர்ஸ் கம்மியாக இருந்தால் சேர் கேர்ள்ஸ் நீங்கள் வரீங்களா? ஓ, ஆஃப் ஸ்பின் போலர், உங்கள் பேரு இலியா ஐடியா பாருங்க, ஒரே Hello. இடி போட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இல்லையா? அவங்க கிரிக்கெட்டருங்க. கிரிக்கெட்டர் வரவா? அவங்க காலேஜ்ல அவங்க கேப்டன். அவங்க ஓ, கேப்டன் வரவா? ஏங்க ப்ளீஸ் வாங்க, நீங்க தயவு செய்து வாங்க. ஓகேங்களா? ஓகே, எனக்கு ஒரு பெர்மிஷன் மட்டும் இது வாங்கி கொடுத்துருங்க. விளையாடுங்க விளையாடுங்க. உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் வந்து எங்க டீம் கேப்டன் சொல்றாரு. டார்கெட் என்ன? ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 78 டு வின், ஜஸ்ட் 5 ஓவரில் அடிக்கணும் ஆர்டிசிசிக்கு. 78 டு வின். ரெண்டாவது மேட்ச் லக்கி ஸ்டார் கிரிக்கெட் கிளப் மேலக்கோட்டையூர் ஆர்டிசிசி தண்டலம். சரியான கேட்சுங்க, எடுத்துட்டாரா? பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன். கிங்ஃபிஷர் களிப்பட்டூர் டீம் கேப்டன். டாஸ் டைம். ரிச்சர்ட் நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் நடைபெற இருக்கிறது. ஸோ கேமராமேன் யாரா இருந்தாலும் அந்த டாஸ் கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் கிங்ஃபிஷர் டீம் வர்சஸ் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ். ரிவ்யூ போயிட்டு இருக்கு. அந்த கேட்சுக்கு ஒரு டைவிங் எஃபர்ட் கீப்பர். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன், ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ். வாங்க வாங்க, கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர், பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இலையூர், இல்லலூர் இன்ஃபேக்ட் சாரி. ஸோ டாஸ் டைம். அடுத்த மேட்ச் சூப்பர் நாக் அவுட் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. அம்பையர் ரிவ்யூ பார்த்திருக்காரு, அம்பையர் சொல்லியிருக்காரு எஸ் அவுட்டே. சரியான கேட்சுப்பா கீப்பரே, நல்ல கேட்சுப்பா. நல்லா முன்னாடி டைவிங் எஃபர்ட். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன். ஒரு முதல் பால் விக்கெட் பார்த்தோம். இப்போ கீப்பர் சும்மா முன்னாடி டைவ போட்டு எடுத்தாரு. கீப்பர் கௌதம், சிவா போட, கௌதம் பிடிக்க, சுமன் உள்ள வந்திருக்காரு. அவங்க டீமுக்கு பவுலிங் போட்டாரு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. 28 பால் இருக்கு, 78 ரன் அடிக்கணும் ஆர்டிசிசி தண்டலம் அணிக்கு. பால் அங்கே தான் இருக்கு, பேட் மட்டும் போயிருச்சு, ரன் ஓட முடியாது. பேட் கொஞ்சம் எடுத்து கொடுங்கப்பா. நேற்று நடந்த எல்எஸ்டி மேட்சை ரொம்ப கவனிப்பா பார்த்திருப்பார் பொழுது பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் விட்டா மாதிரியே விடுறாரு. அதை வேற ஏன்னா ஞாபகப்படுத்துறீங்க, சிஎஸ்கே வேற வெளியே போயிருச்சு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொன்னேன்.
அண்ணா ஆர்சிபி ஃபேனோ? நோ 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 நோ, ஆல்வேஸ் சிஎஸ்கே. ஒரு அப்பீல் கேக்குறாங்க அம்பையர் கிட்ட. பேட்ஸ்மேன் நடந்து வெளியே போயிருக்காரு, ஸ்டெம்ப்ல அடிச்சிருக்காரு கீப்பர். என்னப்பா கௌதம் வேற மாதிரி பண்ணிட்டே கீப்பிங் நீ? ஒரு ரிவ்யூ அகைன். நீ அங்கே உட்காருப்போம். அம்பையர் மட்டும் தான் வந்து ரிவ்யூவை பார்க்கணும். வேற பிளேயர்ஸ் யாரும் அலௌட் கிடையாது ரிவ்யூ செக் பண்றதுக்கு. அம்பையர் அவங்களோட டிசிஷனை சொல்லுவாங்க. ஒரு வெளியே போயிருக்காரா, வெளியே போனப்போ தான் அடிச்சாங்களா இல்ல உள்ள வந்துட்டாரா அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ போயிட்டு இருக்கு. பரத், சொல்லுங்கண்ணா. டாஸ் போட்டு முடிஞ்சாச்சு. ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் இப்போ நடந்திருக்கு. கிங் ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் வெர்சஸ் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்லூர். ஸோ யார் நான் வின் பண்ணிருக்காங்க டாஸை? கிங்ஃபிஷர் டீம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணிட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. ஸோ கிங் ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் டாஸ் வின். ஸோ பேட்டிங் ஆட பேட்ஸ்மேன் ரெடி ஆயிருங்க. அண்ட் ஃபீல்டர்ஸ் ஃப்ரம் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ள போயிடலாம் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே. அதுவும் இல்லாமல் பரத், டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு சில்வர் காயின் ப்ரைஸாக கொடுக்குறோம். சூப்பரா இருக்கே இது. டாஸுக்கு நாங்க வரலாமா? ரிவ்யூ ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. அம்பையர் ஓகே ஆடி இருக்காரு. கீப்பர் கையில பால் இருக்கு, வெளியே போயிருக்காரு. அவர் உள்ள வரத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாரா அதுதான் பாக்குறாங்க இப்ப. ஸோ பால் பேட்ல பட்டுச்சான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ல பட்டுச்சா இல்ல மேல பட்டுச்சா அம்பையர்? ஏன்னா லெக் பை கிடையாது. ஸோ பேட்ஸ்மேனோட பேட்ல பட்டிருக்கா இல்ல மேல பட்டிருக்கா அது நீங்க உள்ள இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணி சொல்லணும். பேட்ல பட்டாதான் அந்த ரன் அவுட்டா இருக்கும். மேல பட்டா அது லெக் பைல வந்துடும். எஸ் பேட்ல பட்டிருக்கு. ஓகே தல. ஸோ பேட்ல பட்டிருக்காம்பா. அப்போனா அவர் வெளியே இருந்தப்ப பால் ஸ்டெம்ப்ல அடிச்சிருந்தா அது அவுட்டா இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்கு? அவுட்டு. ஐயோ இப்படி ஒரு சாவா. என்னப்பா சுமன், உனக்கு நீ நாளே சரியில்லைப்பா. போலிங்கும் சரியில்லை, பேட்டிங் இப்படி அவுட் ஆயிட்ட. பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ரைட், நியூ பேட்ஸ்மேன். பாலுங்கப்பா போயிடுச்சா? ஐயோ மொத பால் 6. ஐயோ என்னங்க கேட்ச் அண்ட் கேட்ச் ஆடுறாங்க. நோ பாலுங்க அப்படி ஆடினா. சொல்லுப்பா கீப்பர் அவர்கிட்ட சொல்லுப்பா, கேட்ச் அண்ட் கேட்ச் கிடையாதுப்பா. ஸோ ஒரு ஓவர் முடியல. ஆர்டிசிசி தண்டலம் 6 ரன், 2 விக்கெட் விட்டாங்க. ஸோ இப்போ 24 பால்ல 72 ரன் அடிக்கணுங்க. யாருங்க அடிக்க போறீங்க? ஐயோ நான் தாங்க அடிக்க போறேன். முத்தமிழ் வாங்க, முத்தமிழ் 6.
So, முதல் பால் தூக்கி கடாசிட்டாரு லெக் சைடுல தான் சொல்லணும். மிகப்பெரிய சிக்ஸர் அடிச்சாரு முத்தமிழ். ஸோ ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க. கேட்ச் பிடிச்சா நாட் அவுட்டுங்க நோ பால்ல. நோ பால் நம்ம லெக் அம்பையர் கொடுத்துருக்காரு. எஸ், ஒரு ஹைட் நோ, ஒரு ஃப்ரீ ஹிட். அரவிந்த் ஒரு பால்ல 6 அடிச்சிருக்காரு. ஒரு பால் தான் ஆடி இருக்காரு. அந்த ஒரு பால் 6 அடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. ஒரு சின்ன ஜம்பிங்கை விட்டு வைட் ரன் வாங்கியிருக்காரு அரவிந்த். அப்படியே அசால்ட் ஆனது. இன்னொரு வைடு. என்னப்பா கியோன் மேஷாக், வாங்க உள்ள போடுப்பா. 22 balls 62 runs to win. ஓகே ரைட்டு. அப்படி நம்ம சங்கு மாம்ச பார்த்த மாதிரி இருக்கு. மறுபடியும் 3 வைடு, ஒரு ஃப்ரீ ஹிட் வேற. அமைதியா இருக்கிற ஆளை காணுமே. பரத் கேக்குதா? இப்பதானே கேக்குது. கப்பிள்ஸ் பார் மேல தான் நிக்கிறேன் நானு. ரைட்டு. அது என்னதுன்னா கப்பிள்ஸ் பார் ரொம்ப வெறிச்சோடி போய் கிடக்குது பாரு. ரைட். இன்னொரு நோ பாலிங்க. ஸோ ஃப்ரீ ஹிட். அப்படியே கண்டினியூ. இங்க ஒரு போட்டோ ஷூட் அவுட் இருக்குது பரத். ரொம்ப அழகான ஒரு போட்டோ ஷூட் அவுட் போயிட்டு இருக்கு. நீங்க தனியா இருக்க மாட்டீங்களா? பக்கத்துல யாரோ ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? பாத்துனே பொறுமையா வாங்க. ஒரு பயங்கரமான வியூ ஒன்று பார்த்துட்டு இருக்காரு அண்ணன். அது அப்படியே நம்ம ரெக்கார்டிங்ல பார்த்துட்டு இருக்கோம், லைவ் ஸ்ட்ரீமிங்ல. சூப்பரா இருக்கு பார்க்க. அதோட சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஃப்ரீ ஹிட் பால். மேல பட்டிருக்கு ஒரு டாட் பால். அது மட்டும் அனௌன்ஸ் பண்றேன். மைக்ல சொல்லக்கூடாது சொன்னாரு. யார் சொன்னா? அவரு பிரபாவா. கால் பண்ணா. இல்ல மைக்ல
நோ பால் இல்லையா? ஓகே, நோ பால் இல்ல. நம்ம தேர்ட் அம்பையர் சொல்லியிருக்காரு. ஓகே, பரத் தேங்க் யூ. கேக்குதா? குட் ஃபீல்டிங் பாங்க, நல்ல த்ரோ. தங்கமாறனா இங்க இருக்கேன் பிரகா. கொஸ்டின் போட்டாச்சு, கூகுள் கொஸ்டின் போட்டாச்சு. இந்த நாளுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. எஸ், கொஸ்டின் ரிலீஸ் ஆயிடுச்சு, அது வந்துட்டே இருக்கு. இப்போ ஆர்டிசிசி தண்டலம் 21க்கு 2 விக்கெட் விட்டுருக்காங்க 2 ஓவர் முடிவில். ஸோ 57 ரன் அடிக்கணும், 18 பந்து தாங்க இருக்கு. யாருங்க அந்த ரன் அடிச்சு கொடுக்க போறது ஆர்டிசிசி தண்டலம்க்கு? எஸ், கொஸ்டினுக்கு வரோம். ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த கல்லூரியில் கல்லூரி படிப்பை பயின்றார்? ஸோ எங்க படிச்சாரு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இந்த சரியான பதில் தெரிஞ்சிருந்தா 9712 அப்படின்ற ஒரு நம்பர் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 9712334567 அப்படின்ற நம்பருக்கு அந்த ஆன்சர் அனுப்புனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றவங்களுக்கு ஜிபே முறையில் அமௌண்ட் அனுப்புவோம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கு மாம்ஸ் அவர்கள் சொல்லுவாரு. 1000 ரூபாய். 1000 rupees. ஓகே, 1000 ரூபாய்ங்க. அப்படியே வீட்ல இருந்து உட்காந்து ஒரே ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா டக்குனு ஜிபேக்கு உங்களுக்கு 1000 rupees கிரெடிட் ஆயிடும். லைவ் உட்காந்து பாக்குற யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டமால்னு ஒரு மெசேஜை தட்டி விடுங்க, பட்டார்னு உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஸோ 3வது விக்கெட் விட்டுருக்காங்க ஆர்டிசிசி தண்டலம். அப்படியே பேசிட்டு இருக்கும் போது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நம்மளோட நியூ போலர். யாருங்க? ஒரு துளசி போல்டு. ஸோ அரவிந்த் மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டாரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஆப்ரஹாம் டி வில்லியர்ஸா? யார்பா நீ? டி வில்லியர்ஸ் நீ தான்ப்பா வேணும். இப்போ 17 பால் 57 ரன் அடிக்கணும். அந்த டி வில்லியர்ஸ் ஷாட் அடிப்பா. அதுதான், அதேதான். பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு, பேட்ல பட்டுச்சு. எஸ், அம்பையர் அவுட் கொடுத்துட்டாருங்க. முத்தமிழ் வாங்க வாங்க வாங்க, பரவாயில்ல வாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆர்டிசிசி தண்டலம். பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. தேங்க்யூ. பேட்டிங் டீம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரெடியா இருங்க. அவுட் ஆன உடனே கொஞ்சம் உள்ள போயிடலாம், நிறைய மேட்சஸ் இருக்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சந்தோஷ். கேட்ச் பிடிச்சாரு அவர் தானே, நோ பால்ல நல்லா கேட்ச் பிடிச்சாருப்பா. 15 பால் 56 ரன் அடிக்கணும். சூப்பர் ஷாட்டுங்க, ஃபிளாட்டா அடிச்சிட்டாரு. ஹைட் இல்ல அந்த பால், ஹைட் இருந்தா வெளியே போயிருக்கும். பரவாயில்ல, அடிக்க பாக்குறாங்க, அதுதான் வேணும் ஆர்டிசிசி தண்டலம்க்கும். நிறைய ரன் அடிக்கணும்.
எஸ் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆர்டிசிசி தண்டலம் 24 ரன், 4 விக்கெட் இழப்பு இருக்கு. 12 பால்ல 54 அடிக்கணுங்க. பாஸ் பண்ணுங்க அம்பையர்ஸ், பாஸ் பண்ணுங்க. ரைட். சோ இன்னொரு சிங்கிள். சோ சிங்கிள்ஸ் இப்போதைக்கு தேவையே இல்ல ஆர்டிசிசி தண்டலம்க்கு. ஏன்னா 10 பால்ல 53 ரன் அடிக்கணுங்க. நல்லா போட்டாருங்க ஒரு ஸ்லோவர் பால். கோபால் சூப்பரா ஒரு ஸ்லோ பால் போட்டாரு. பா டைரக்ட் ஹிட். போடுப்பா ரீப்ளேவ ரிச்சர்ட். கீப்பர் சும்மா ஒரே கையில எடுத்து ஒரு ஸ்டம்ப குறி பார்த்து அடிச்சிருக்காரு. குட் கீப்பிங். அண்ட் இன்னொரு விக்கெட் ஆர்டிசிசி தண்டலம் லூஸ் பண்ணிருக்காங்க. 6 விக்கெட் காலி. 4 விக்கெட் இருக்கு. 8 பாலுக்கு 53 ரன் அடிக்கணுங்க. இன்னொரு விக்கெட்டா? ஐயோ 7. ஒரு ஸ்லோவர் பால் அண்ட் ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்கும் ஆர்டிசிசிக்கு. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்கு. ஸோ 4 ஓவர் முடிவில் 26 ரன் அடிச்சிருக்காங்க. 7 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ 6 பாலுக்கு 52 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஆட இருக்கு மணினர். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் வர்சஸ் கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர். கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நடக்க போயிடுது. இப்போ கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் வர்சஸ் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர். ஸோ கிங்ஃபிஷர்ஸ் பேட்டிங் ஆட போறாங்க. பேட்ஸ்மேன் 2 பேர் ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள போயிடலாம். பெரியார் ஃப்ரெண்ட்ஸோட ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் ரெடியா இருந்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய மேட்சஸ் இருக்கு இன்னைக்கு, எக்ஸைட்டிங்கான மேட்சஸ். ஸோ பேசிட்டு இருக்கையில இப்போ ஆடிட்டு இருக்கிறது லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் வர்சஸ் ஆர்டிசிசி. 6 பால்ல ஆல்மோஸ்ட் 50 ரன் கிட்ட அடிக்கணுங்க. கடைசி ஓவர் போடுறாரு எஸ்விடி கிஷோர்.
ஓடி வந்து பூப்பந்தா போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு பால் போட்டாரு. ஒரு ரன் மட்டுமே. விஷ்ணு பெரிய ஷாட்டுக்கான ட்ரைங்க மேலதான் போட்டிருக்கு. சங்கு மாம்ஸ் ரொம்ப சோகமா நடந்து போறாரு. டிஃபன் சாப்பிடலையா கால்ல? இன்னும் இல்ல பிரதர், இல்ல இப்ப நான் கப்பிள்ஸ் பாறையான தான் போயிட்டு வந்தேன். அதான் டயர்டா? அங்க ஒரு கப்பிள்ஸ் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் இந்த கோவலத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் கேட்கலான்னு தான் போனேன். அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க, எனக்கு பேச வராது. கூச்சப்படுறாங்களா இல்ல கடுப்பாயிட்டாங்களா நீங்க வந்துட்டீங்க? அவங்கள டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் பண்ணல, நான் தூரமா தான் இருந்தேன். பாப்போம் அடுத்து யாராவது ஒரு கப்பிள்ஸ் வந்தாங்கன்னா நம்மளோட கோவலத்தோட அழக வர்ணிக்க சொல்லி பேச சொல்லுவோம். கண்டிப்பா ஒரு அழகான ஊர் தான் இது. சோ நான் இப்ப செகண்ட் டைம் வரேன் இங்க இந்த டோர்னமெண்ட்காக. ரொம்ப ரொம்ப அழகான செட்டப் பண்ணிருக்காங்க எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன். மிஸ்டர் சுந்தர் அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்துனதுனால. அதோட மேட்ச் முடிஞ்சிருக்கா? எஸ், இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆர்டிசிசி தண்டலம் வர்சஸ் லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் மேலக்கோட்டையூர் முடிஞ்சிருக்கு. லக்கி ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப் ஒரு பெரிய டார்கெட் வச்சாங்க. 77 ரன் அடிச்சாங்க, 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆர்டிசிசி 28க்கு 7. மேட்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் கோபால் 15 பாலுக்கு 40 ரன் அடித்த கோபாலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். ரெடி ஆயிடுச்சு. உள்ள போயிடலாம். பேட்டிங் டீம் உள்ள போயிடுங்க, உள்ள போயிடுங்க. ஓபனர்ஸ் கிங்ஃபிஷர் டீமோட ஓபனர்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுங்க. எங்க போறாங்க அவங்க டீம்?
பேட்ஸ்மேன் கொஞ்சம் உள்ள போயிடலாம். பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூரோட ஃபீல்டர்ஸ் எல்லாம் ரெடி. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு பீச் கிரிக்கெட் சீசன் 2 மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. முதல் நாளான நேற்று 7 போட்டிகள் நடைபெற்றன. இரண்டாம் நாளான இன்று 3வது போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3வது போட்டியில் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் மற்றும் கிங்ஃபிஷர் டீம் களிப்பட்டூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. மீண்டுமாக திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இங்கு கலந்து கொள்ள இருக்கின்ற அனைத்து அணி வீரர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இங்கு வரும்பொழுது உங்களுக்கான பேட் இங்க இருக்கும், ஜஸ்ட் இங்க இருக்கும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வாங்க. மேலும் இங்கு நடத்துனர் என்னென்ன விதிமுறைகள் கூறியிருக்கின்றார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும். மேலும் திருப்போருக்கு உட்பட்ட நபராகத்தான் இருக்க வேண்டும் விளையாடுபவர்கள். எனவே உங்களுடைய ஆதார் கார்டை இங்க ஃபிங்கர் பிரிண்ட் பயோமெட்ரிக் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானோட வாங்க. ஒருவேளை நீங்கள் எங்களை ஏமாற்றும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் இங்கு உங்களுடைய போலியான ஆதாரை சமர்ப்பித்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய அணி இந்த டோர்னமெண்ட்டிலிருந்து டிஸ்குவாலிஃபை வெளியேற்றப்படுவீர்கள். தயவு செய்து மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உங்களுடைய அணியை நீங்கள் கொண்டு வராதீர்கள். எனவே உங்களுக்காக தான் இவ்வளவு ஒரு பொருட்செலவில் இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுக்கு மதிப்பளித்து உங்களுடைய விளையாட்டுக்களை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தானே தவிர தயவு செய்து அதை மனதில் வைத்து ஆதார் கார்டு திருப்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு நடுவர்கள் கூறும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளும்படி விளையாடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான ரிவ்யூ சிஸ்டம் எல்லாம் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ரிவ்யூ எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இங்கு ஸ்டிக் கேமரா மற்றும் மைக் மற்றும் 11 கேமராக்கள் இந்த டோர்னமெண்டில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை தவிர்த்து ஆங்காங்கே ஒரு சில பிழைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முழுவதும் பிழைகள் ஏற்படாது என்று சொல்ல முடியாது. தவறுகள் நடக்கலாம். அந்த தவறினை இங்கு நடத்துகிற மேனேஜ்மெண்ட் கிட்ட முறையிடுங்கள். முதலில் அம்பையரிடம் முறையிடுங்கள். நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கும்படி. எனவே உங்களுக்கே தெரியும், இப்பொழுது ஐபிஎல் மேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு அம்பையர் என்ன செய்யணும் என்றே தெரியாமல் சில நேரத்தில் தவறுதலாக கையை தூக்குறதும் கையை இறக்கிறதுக்குமா இருக்கும். அது ஆட்டத்திற்கான பிழை கிடையாது. அவர் அந்த பந்தை சரியாக கவனித்திருக்க மாட்டார். அதனால் தான் அந்த முடிவை எடுக்க தெரியாமல் தவித்தார். இதுபோலதான் இங்கு நடைபெறும் நடுவர் அவர்கள் சில நேரத்தில் தன்னுடைய பார்வை அந்த பவுலர் மீதோ பேட்ஸ்மேன் மீதோ படாமல் இருந்தால் சில பிழைகள் ஏற்பட வாய்ப்புகளுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தயவு செய்து விளையாட்டு வீரர்களாக நீங்கள் வெற்றி தோல்வி சகஜம் என்பதை மனதில் கொண்டு தயவு செய்து விளையாடும்படி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தேங்க்யூ சங்குண்ணா. ஸோ எஸ், கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் இப்போ பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன் விக்கெட் லூஸ் பண்ணாம உள்ள ஆடுறாங்க மணி அண்ட் ராஜேஷ்.
நோ பால் கொடுத்திருக்காரு அம்பையர். எதனால நோ பால்? எஸ், உள்ள வந்து ஆளுங்க கம்மியா இருக்காங்க, உள்ள கொஞ்சம் பேர் இருக்கணும். சோ அதனால ஒரு நோ பால். அண்ட் அந்த நோ பாலை தொடர்ந்து ஃப்ரீ ஹிட் பால் எடுத்து இன்னொரு ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். சத்யா போடுறாரு. நல்ல ஷாட்டுங்க, கவர்ஸ் மேல. ஒரு ரன் தான். எஸ், 1 ரன். குட் ஃபீல்டிங், நல்ல த்ரோ. தொட்டு விட்டு ஓடி இருக்காரு. பெரிய ஷாட்டுங்க. கேட்சா கேட்சா. ஐய் புடிப்பா. ஐயோ நபானி. பரவாயில்ல ஓடி, அடுத்த கேட்ச் எடுத்துடலாம். பரவாயில்ல, குட் ட்ரை. எடுத்துட்டா முதல் விக்கெட் விழுந்திருக்கும் கிங்ஃபிஷருக்கு. நல்லா போடுறாருங்க சத்யா. பால் அங்கே தான் இருக்கு. எஸ், பிச் ஆயிருக்கு. அம்பேர் சொல்றாரு பிச் ஆயிட்டு தான் போயிருக்கு. ஸோ இல்ல, இன்னொரு ஷார்ட் பாலுங்க. ஸோ ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் 13 ரன், விக்கெட் இழப்பின்றி. ஓகே, நியூ bowler நேம். ஸ்லோவா போட்டாருங்க, அடிச்சுக்கப்பா அப்படின்னு. எஸ், அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு முதல் 6. கிங்ஃபிஷர் டீமுக்கு முதல் 6. ரெண்டாவது 6 ட்ரை பண்ணாரு, ஆனா bowler எஸ் நானே எடுத்துறேன். அவுட். 6 விக்கெட். இன்னொரு வைடுங்க, ஒயிட் பால். ஸோ முதல் விக்கெட் இழந்திருக்காங்க கிங்ஃபிஷர் அணி. ஒரு 6. அதுக்கப்புறம் அவுட் ஆயிருக்காரு ராஜேஷ். 10 ரன் அடிச்சாரு 7 பந்துல. விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு ஜீவரத்தினம்.
மூணாவது ஓவர் போயிட்டு இருக்கு. கிங்ஃபிஷர் அணி 22 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அகைன் ஒரு பெரிய ஷாட் ட்ரை பண்ணாருங்க லெக் சைடுல கண்ணதாஸ் அவர்கள். சரியா டைமிங் இல்ல. இந்த தடவை பட்டுருச்சுங்க. ஒரு ரன் தான். தரையில எங்க ஆடினாலும் மோஸ்டா ஒரு ரன் தான். ஏன்னா மண்ணில் இந்த பால் டிராவல் பண்ண கொஞ்சம் கஷ்டம். மூணாவது ஓவரும் முடிஞ்சிட்டே இருக்கு. இப்ப முடிஞ்சிருச்சு. எஸ் அண்ட் கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் 23 ரன் அடிச்சிருக்காங்க. 10 ரன் போன ஓவர்ல 10 ரன் ஒரு விக்கெட். 23 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் இழப்பிற்கு கிங்ஃபிஷர் அணி ஆடிட்டு இருக்காங்க. அகெயின்ஸ்ட் பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர். நல்ல போலிங்க, நல்லா டீசெண்டா போட்டுட்டு இருக்காங்க. 3 ஓவருக்கு 23 அப்படின்றது அவங்க போலிங் நல்லா போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம முன்னாடி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தோம். ஸோ ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க யாரும் எஸ்எம்எஸ் இன்ஃபேக்ட் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிபே அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த கல்லூரியில் கல்லூரி படிப்பை பயின்றார் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஸோ அதற்கான பதில் சென்னை கிறித்துவ கல்லூரி. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கரெக்டான ஆன்சரை வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனவரோட பேர் சொல்லுப்பா. பேர் என்னப்பா? எஸ், அது நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவரோட வாட்ஸ்அப் கோமதி அப்படின்ற பேர்ல இருக்கு. கோமதி அரங்கநாதன் அப்படின்ற நேம்ல இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஜிபே பண்ண ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு ப்ரூஃபோட அனுப்பியிருக்கோம். ஸோ எஸ், ஸோ அடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த 1000 ரூபாய் ஜிபேவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்சரை அனுப்புங்க. அபிஷேக் கானத்தூர். எஸ், அபிஷேக் from கானத்தூர். ஸோ அவர் தான் 1000 ரூபீஸ் வின் பண்ணியிருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது கிங்ஃபிஷர் அவங்களோட 3வது விக்கெட்டை விட்டுருக்காங்க. கண்ணதாஸ் அவுட் ஆயிருக்காரு. ஒரு பெரிய ஸ்விங், பட் பால் தான் படல. ஜைஜாண்டிக்கா இருக்காரு சாம். இவர்கிட்ட இருந்து ஒரு 2-3 சிக்ஸ பார்க்கலாமா இன்னைக்கு? சாம் வாங்க. சாம். கிங்ஃபிஷர் அணி கழுப்பத்தூர் ஆடிட்டு இருக்காங்க. நல்ல ட்ரைங்க ஆகே. ஒரு ரன். நம்ம சங்கு மாம்ஸ் ஒரே அமைதியா இருக்காரு. எங்க போயிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டாரா மிஸ்டர் சங்கு? சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட போயிருக்காரு. ஓகே, எனர்ஜி ஏத்திட்டு வருவார்னு நினைக்கிறேன் மிஸ்டர் சங்கு மாம்ஸ். ஸோ அகைன் ஒரு மேல பட்டிருக்கு. பேட்டா 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 இருந்தா அவுட். எஸ், ஒரு ரன் அவுட்டுங்க. ஸோ 3வது விக்கெட்டும் விட்டுருக்காங்க கிங்ஃபிஷர் அணி கழிப்பட்டூர். அத்துடன் 4வது ஓவர் முடியுதா? இன்னும் ஒரு பால் இருக்கா? ஒரு பால் இருக்கா? ஓகே, ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டூர் 24 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்பிற்கு. உள்ள வர நியூ பேட்ஸ்மேன் டேவின் மணி அண்ட் டேவின் டாவின் சொல்லியிருக்காரு இங்க இருந்து. தேங்க்யூ மணி அண்ட் டாவின். லாஸ்ட் ஓவருங்க, ஏதாவது பண்ணுங்க. 24 தான் அடிச்சிருக்கீங்க.
அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஸ்பீட் பாய்ஸ் காயார் கொளத்தூர், அன்பிரிடிக்டபிள் லெவன்ஸ் கரிக்காட்டு குப்பம். 2 டீம் கேப்டனும் அவங்க டீமை ரிஜிஸ்டர் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். த்ரோக்கு ஒரு ரன் ஓடி இருக்காங்க லெக் சைடுல. ஸோ 2 ரன்ஸ். இந்த கடைசி ஓவர் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிங்ஃபிஷர் டீம் கழிப்பட்டு ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங். அண்ட் ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லலூர் bowling போடுறாங்க. ஃபீல்டு சேஞ்ச், ஃபீல்டை மாத்துறாரு இங்க அங்கன்னு. ஓகே, ஃபைன் லெக்க உள்ள வைக்கிறாரு. சரியான வேகமா போட்டாருங்க அந்த பால. டைரக்ட் அம்பையர். என்னாச்சு அம்பையர்? இல்லையா? ஓகே, நாட் அவுட். இல்லங்க, இந்த பக்கம் அவுட். அம்பையர் இந்த பக்கம் இருக்கிற அம்பையர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவுட்டா? எஸ், அவுட் அவுட். அந்த பக்கம் அவுட் இல்ல, ஆனா இந்த பக்கம் அவுட்டுங்க. ஒரு ரன் அவுட். நல்ல ஃபீல்டிங், கீப்பர் டைரக்ட் ஹிட்டிங்க பார்த்தாரு. அப்புறம் ஒரு நல்ல த்ரோ அந்த சைடு. 4வது விக்கெட் அவுட் கிங்ஃபிஷர் டீம். 26 ரன் அடிச்சிருக்கீங்க. உள்ள போறாரு புது பேட்ஸ்மேன். ஒரு ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் வைடா. எஸ், வைட் பால். பயங்கரமா போடுறாருங்க. நல்ல பவுன்ஸ், நல்ல வேகமாகவும் போடக்கூடிய ஒரு bowler-ஆ இருக்காரு பார்த்திபன். போட்டாருங்க யாக்கர், பேட்ல பட்டுருச்சு. ரன்னே இல்லைங்க. எங்க ஓடுறீங்க? ரன் இல்லைங்க. அவுட். இன்னொரு ரன் அவுட். எஸ், அவுட். லெக் அம்பையர் அவுட் கொடுத்திருக்காரு. எஸ், 2 ரன் அவுட் இந்த ஓவர்ல. அந்த குத்து பீட் அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. இந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிடும், அப்படியே போட்டுக்கலாம். நியூ பேட்ஸ்மேன் யார் வந்திருக்காங்க? பேட்ஸ்மேன் பேருங்கப்பா. தருண் வந்திருக்காரு. ஸோ 2 பால் இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. 28 ரன்னுக்கு 5 விக்கெட். லாஸ்ட் பால் ஓடியே ஆவாங்க. இன்னொன்று ஓடுங்க இல்லையா? எஸ், அவுட்டா? ஓகே, இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. கிங்ஃபிஷர் அணி கழிப்பட்டூர் 28, இன்ஃபேக்ட் 29 ரன். 30 அடிச்சா வின்னு. அந்த பீட்டை போடுங்க டிஜே.
பேட்ஸ்மேன் தான் போட்டு. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஸ்பீட் பாய்ஸ் காயார். உங்க டீமை ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். கேப்டன் வந்துட்டீங்களா? கேப்டன் வாங்க, டாஸ் போட்டுங்க ஃபர்ஸ்ட். காயார் டீம். செக் செக். இன்னொரு பெரிய ஷாட் லெக் சைடுல 6 28 ரன் அடிச்சிருக்காங்க. அதோட அடுத்து ஆட இருக்கும் அணியினர் அன்பிரடிக்டபிள் 11 முட்டுக்காடு கரிக்காட்டு குப்பம் வர்சஸ் ஸ்பீட் பாய்ஸ் காயார் கொளத்தூர். ரெண்டு டீம் கேப்டனும் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எங்க போச்சு பால்? நோ பாலா? ஓகே, நோ பால். நோ பால் அண்ட் ஒரு ஃப்ரீ ஹிட்டுங்க. சோ 30 ரன் அடிச்சா வென்னு பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லல்லூருக்கு. 29 ரன் அடிச்சிட்டாங்க விக்கெட்டே விடாம. 1 ரன் டு வின். எஸ், வந்துருச்சு 1 ரன் வைட்ல. Samani Kalo for Kingfisher team.
பெரியார் ஃப்ரெண்ட்ஸ் 30 ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் இழப்பின்றி. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்